40 வயசுல இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு உடலில் சோர்வு ஏற்படக்கூடிய தன்மை நிறைய இருக்கும். இதை எப்படி சரி பண்றது? 8 டம்ளர் தண்ணியை 4 டம்ளர் பற்ற வச்சிடணும். பற்ற வச்சு இது ரத்தத்தில் உடனே போய் சேர்ந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது 40 வயசுல இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தினாலும் இல்லாட்டி உடல் உடைய தட்பவெப்பநிலை தாக்கத்தினாலும் உடலில் சோர்வு ஏற்படக்கூடிய தன்மை நிறைய இருக்கும். இதை எப்படி சரி பண்றது? இயற்கை முறையிலையும் சரி, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு நாட்டு மருத்துவத்தில் நம்ம ஒரு மருந்து சொல்ல போகிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடல் சுறுசுறுப்பை போக்குவதற்கு நமக்கு பாடியில் உள்ள பிளட் சர்க்குலேஷன், அதாவது இரத்த ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டும். இரத்த ஓட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு உடலுடைய சுறுசுறுப்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 18 வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு 28 வயசில் இருக்காது. 28 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 38 வயசில் இருக்காது. 38 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 48 வயசில் இருக்காது. 48 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 58 வயசில் சுத்தமாக இருக்காது. அவங்களுக்கு உடல் மாற்றமே, உடலுடைய இந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, உடலுடைய அமைப்பே அவங்களுக்கு ஒரு விதமாக மாற்றமாக இருக்கும். இதுக்கு முதல் காரணம் என்னென்னா, உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பது தான். இந்த இரத்த ஓட்டம் சீராக நடைமுறைக்கு தகுந்தாற்போல் செய்கிறதுக்கு முதல் காரியம், நம்ம ஒரு குடிநீர் ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது எல்லாருமே பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இதுக்கு மெனக்கட்டு செய்யணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி செய்யணும். ஆமாம், 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க கம்பல்சரியாக இந்த பானத்தை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது ஒரு அருமையான ஒரு உடல் சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் முக்கியமாக சளி தொந்தரவு உள்ளவங்க, அப்புறம் இழப்பு உள்ளவங்க, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது நுரையீரலில் சம்மந்தம் உள்ளவங்க அப்புறம் அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுவே அவங்களுக்கு நுரையீரலுடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் இது பெரிய விஷயமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் ஜாதிக்காய் கொஞ்சமாக, 2வது கிராம்பு கொஞ்சமாக, ஜீரகம் ஒரு 25 கிராம். மொத்தத்துக்கு எல்லாமே ஒரு இதுக்கு ரேஷியோன்றது கிடையாது. நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டாக பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வச்சுக்கோங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3மே ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 25 கிராம் வச்சுக்குவோம். ஜாதிக்காய் ஒரு 25 காய்க்கு ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். அது போக ஒரு 25 கிராம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 25 கிராம் ஆளி விதை போட்டுக்கலாம். இது பூராமே ஒரே கலவை தான். இது பூராமே போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். ஆளி விதை இது முக்கியமாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு காலையில் ஒரு ப்ரஷ் பண்ணுறதுக்கு மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு 8 மடங்குன்னு சொல்லுவாங்க, 8 மடங்கு தண்ணியில் நம்ம பாதியாக குறைக்கணும். 8 மடங்கு 4 மடங்கு தண்ணியாக குறைக்கணும். அதாவது 8 டம்ளர் தண்ணியை 4 டம்ளர் பற்ற வச்சிடணும். பற்ற வச்சு இந்த பவுடரை போட்டு தான், இந்த பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே இது 4 டம்ளர் வற்ற வச்சு குடிச்சிக்கலாம். ஒரு கிளாஸ் குடிச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிறத சாயந்தரம் ஒரு வேலை குடிச்சிக்கலாம். இல்லாட்டி 11 மணி 12 மணி வாக்கில் ஒரு ட்ரிப் குடிச்சிக்கலாம். இதில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, இந்த பவுடரை போடும்போது என்ன ஆகும், உடம்புக்குள்ளே போகும்போது உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகளை பூரா வெளியெடுத்துடும். இந்த நச்சுத்தன்மைகள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புத்துணர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு வேளை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு, எப்போ எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்சிட்டு ஒரு 50 மில்லி இல்லாட்டி 100 மில்லி இதே காஃபியாக சூடாக்கி காஃபி மாதிரி கூட குடிச்சிட்டு, அப்புறம் அவங்க ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு காஃபியோ டீயோ அவங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமானதை அவங்க அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். இது இரத்தத்தில் உடனே போய் சேர்ந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து விதமான நோயை குணப்படுத்தும் சொல்றதை விட ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்குண்டான வேலையை இது கண்டிப்பாக பார்க்கும். உடம்பை சுறுசுறுப்பாக்கக்கூடிய தன்மை இந்த காம்பினேஷன் உள்ள
சூரணத்துக்கு இருக்குது. ஆமாம், இதை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க இதில் எந்த பக்க விளைவும் எதுவுமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து ஒரு வருஷ காலமோ 2 வருஷ காலமோனா அவங்களுக்கு அறியாமையே பாடியில் இம்யூனிட்டி பவர் கூடி அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கூடினனால பக்க விளைவு இல்லாமல் அவங்க வந்து இதில் மாற்றிக்குவாங்க. பக்க விளைவு இருக்காது. ரெண்டாவது, ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய குறைஞ்சிடும், கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஏன்னா 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் சளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். இது மழை காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி, பனிக்காலத்துலேயும் சரி, இந்த 3 காலத்துலேயுமே கண்டிப்பாக வந்து ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கும் சளி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மழை காலத்தில் தெரியும், மழையில் நனைஞ்சால் இந்த மாதிரி பிடிக்கும். பனிக்காலத்தில் குளிர் இருந்தால் இந்த மாதிரி சளி பிடிக்கும். வெயில் காலத்தில் வேர்த்தா பிடிக்கும். வேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே இங்கே போயிட்டு வந்து நல்லா வேர்த்துருக்கும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ணாமல் அப்படியே தண்ணி எடுத்து குடிப்போம். ஏன்னா தாகம் இருக்கும்ல, தண்ணி தாகம் இருக்கும்போது நீங்கள் இதை குடிச்சிடுவீங்க. அப்போ உடனே அது வந்து சளி பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காம்பினேஷனில் சுக்கு, மிளகு, திப்பிலி, கொஞ்சோண்டு ஜாதிக்காய், ஜீரகம், ஆளி விதை இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது எந்த வித பக்க விளைவும் இருக்காது. உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கூட்டுறது மட்டும் இல்லாமல் இரத்தத்தை சுத்திப்படுத்தி உடம்பை சுறுசுறுப்பாக வச்சிடும். இந்த காம்பினேஷன் வந்து அருமையான ஒரு மருந்து. வாழ்வில் இதை பயன்படுத்தி நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.